கைஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கூலி படத்தை பற்றி இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு வராங்க நம்ம பத்திரிகையாளர் அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார்ட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு சார், இது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு 100% உண்மை. நானும் நண்பர் கமல்ஹாசன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு படத்தில் பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்துக்கான ஹைப் வந்து பயங்கரமாக கிளம்பியிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானும் கமல்ஹாசன் அவர்களும் ஒன்றா நடிக்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம், நல்ல ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணியிருக்காரு நம்ம லோக்கி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் கேட்டவுடனே ஃபேன்ஸ்க்கெல்லாம் தெரியல வேணாலும் கூஸ்பம்ஸ் கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம தலைவர் வாயிலே இப்போ வந்துச்சு, அது வந்து அஃபிஷியல் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் உண்மையான விஷயம். ஹைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ஹைப் அப்படின்றது கிளம்பிட்டு இருக்குது. ஸோ படம் வந்து எந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்க போது, படம் வந்து எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மந்த் வந்து ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருந்துச்சு ஏற்கனவே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் ஜெயிலர் 2 படத்தோட ஷூட் முடிக்கணும். அதேமாதிரி நம்ம லோக்கி அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவாக கமிட் ஆகிருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட், அதை வந்து முடிக்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்க ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி இப்போ சோஷியல் மீடியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமே இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்க ஒரு உண்மையான விஷயம் தான். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம தலைவர் கொடுத்த இன்டர்வியூ பற்றி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பற்ற தேங்க்யூ வெரி மச்.